பெண்கள் போடுறா கோடை கொண்ட கோடாளி கொண்ட. வரும்போது வண்டியில் நல்லா தான் வந்தாரு, சாப்பிடும் போது நல்லா தான் வந்தாரு. இப்ப எங்க உள்ள விழுந்தாரு தெரியல. 5 கட்டு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு போட்டிருக்காங்க. தலையில மாக்கட்டு, மாக்கட்டு போட்டு வெளியே தெரியாம பூவை சுத்தி இருக்காது. எங்க போய் எங்க ஆட்டம் பண்றதாருன்னு தெரியல. என்ன சொன்னாரு கவனிச்சீங்க? கவனிச்சேன். வந்திருக்கக்கூடியவர் வாலியா காவாலியா, அப்புறம் காமெடி நாள்ல காம் மூடியனா மடையனாங்கிறாரு. மடைய திறந்தா வெள்ளம் வரும், மடைய திறந்தா வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தா தாங்குவாரா? உலகத்திலே நெருப்ப தண்ணி அமைச்சிடும். தண்ணி வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணியை அமைக்க முடியுமா? தண்ணிக்கு தடை போட முடியுமா? அது மாதிரி மணியாரப்பட்டி ராமலிங்கம் தண்ணி மாதிரி நீ எல்லாம் எனக்கு நெருப்பு, உன்னை அமைச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பாப்போம் இல்ல வீரத்தேவனா மண்ண மேல கொண்ட போட்ட சாமி யாரையா, மண்ண மேல கொண்ட போட்ட சுவாமி யாரையா, மண்ண மேல கொண்ட போட்ட கொண்ட மேல பூர சுத்தி அதில் கொண்டைய போட்டு கையில பெரிய மாலைய போட்டு கையில கைய புடிச்சு புடிச்சு அடுத்த சாமியே அடுத்த சாமியே சுழி மாறி போனாலும் போச்சுன்னா கரணம் தப்புனா மரணம். அதனாலதான் பாருங்க, ஒரு பெருங்குண்ட கோடீஸ்வரர் கூட சொன்னாரா, எங்க ஐயா இந்த ஊர்ல ஒரு 100 ஏக்கர் வாங்கினாரு. அதே ஒரு எங்க அப்பா ஒரு 10 வீடு வாங்கி வாடகைக்கு விட்டாரு. நான் ஒரு 5 வீடாவது வாங்குவேன்னு சொன்னாரா. அப்பதான் இந்த மண்ணு சொல்லிச்சாடா கிருக்கு பையில, உங்க ஐயாவையும் நான் தான் வாங்கி உள்ள ஓட்டேன், உங்க அப்பனையும் நான் தான் வாங்கி உள்ள ஓட்டிருக்கேன். இன்னும் ஒண்ணு, நான் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு வாங்கி போட போறது இல்லை. அந்த மண்ணு மனுஷனை பார்த்து பாத்துக்கல. மண்ணு மேல மனுஷனுக்கு ஆசை, மனுஷன் மேல மண்ணுக்கு ஆசை. மண் புழு மண்ணுக்கு கீழே இருக்கு, மீன் தண்ணியில இருக்கு. மனுஷன் ரெண்டையும் சாப்பிடுறான், புழுவையும் சாப்பிடுறான், மீனையும் சாப்பிடுறான். ஆனா அந்த மண்ணையும் சேர்த்து 3யுமே சாப்பிடுறது கடையில புழுதான். ஏன்னா ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் புதைக்கும் பொழுது அதே புழுந்த மனுஷனை சாப்பிட உள்ள உட்காந்துருவான். இதுதான் உலக உருண்டை. எங்க சுத்தினாலும் ரெங்கனை சேவிக்கணும். உலக நீதியில ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மனுஷன் இறந்துட்டான், இறந்ததுக்கு அப்புறம் பெரிய பஞ்சாயத்து. அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? எரிச்சா பிரச்சனை இல்ல, புதைச்சா பிரச்சனை. புதைக்கிற இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா? முளைக்காட்டி பிரச்சனை, முளைச்சாத பிரச்சனை. அந்த முளைச்ச புல்ல மாடு போய் மேயுமா மேயாதா? மேயாட்டி பிரச்சனை, மேஞ்சாத்த பிரச்சனை. அந்த புல்ல மேஞ்ச மாடு கண்ணுக்குட்டி போடுமா போடாதா? போடாட்டி பிரச்சனை, போட்டாதான் பிரச்சனை. அந்த கண்ணுக்குட்டி போட மாடு பால் கறக்குமா கறக்காதா? கறக்காட்டி பிரச்சனை, கறந்தாதான் பிரச்சனை. அந்த கறந்த பாலை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா?
என்ன பிரச்சனை? குடிக்காட்டி பிரச்சனை, குடிச்சாதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த பாலை குடிச்ச மனுஷன் சாவானா புலப்பானா? ஐயா செத்தா என்ன பிரச்சனை, இருந்தா என்ன பிரச்சனை? உயிரோடு இருந்த பிரச்சனை, செத்தா தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா பிரச்சனையே. முதல்ல தேவா எங்க சுத்தினாலும் ரெங்கனை செவிக்கணும், எதுக்குள்ள போனாலும் தலைக்குள்ள வந்துடணும். கரு இல்லாமல் குழந்தை உருவாகாது. தெரிஞ்சுக்கங்க, மனிதனுடைய எண்ணங்கள்லாம் பிரதிபலித்து விட்டா மனிதனால அந்த பூலோகத்திலே வாழ முடியாது. காரணம் ஒரு அழகான ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டா, ராத்திரி 12 மணிக்கு அம்மான்னு எந்திரிக்கிறேன். என்னப்பான்னு கேட்க, அம்மா காலையில தாத்தா செத்து போற மணிக்கு கனவு கண்டேன். சரியா பாருங்க, காலைல 6 மணிக்கு அழைப்பு வருது, அப்பா செத்து போனாரு. ராத்திரி பிள்ளை கனவு கண்டியா, காலைல அப்பா செத்து போயிட்டாரு. 10 நாள் கழிச்சு அதே போல அம்மான்னு எந்திரிச்சான். அப்பதான் என்னப்பாண்டா, அம்மா காலையில நம்ம வீட்டுல ஆட்டுக்குட்டி செத்து போற மணிக்கு கனவு கண்டேன். சரியா 6 மணிக்கு ஆட்டுக்குட்டி செத்து போச்சு. ராத்திரி பிள்ளை கனவு கண்டியா, ஆட்டுக்குட்டி செத்து போச்சு, தாத்தா செத்து போயிட்டாரு. மறுநாள் அதே போல பாருங்க, அப்பா இன்னைக்கு தகப்பு எதிர்த்துக்கிறேன், இன்னைக்கு யாரடா கொண்டான்னு கேட்க, அப்பா இன்னைக்கு நீ செத்து போற மணிக்கு நான் கனவு கண்டேன். அப்பனை பார்த்து இவனுக்கு உசிரே போச்சு பாரு. அட சண்டாளா, உடனே மூலையில முக்காடு போட்டு உட்கார்ந்தானா, குளிர் பிடிச்சிருச்சு. அப்பதான் பாருங்க பொண்டாட்டி உடனே என்ன பண்ணானா, சமகாலத்தை எடுத்து அடிச்சு போத்துறானா. அப்பதான் புருஷன் பொண்டாட்டியை பார்த்து கேட்கறானா, ஏண்டி காலையில கட்டின உருஷன் ஜாக போறேன்ற ஒரு கவலையே உனக்கு இல்லையா? அப்பதான் பொண்டாட்டிக்காரி சொன்னாலாம், உனக்கு என்ன காலைல 6 மணிக்கு நீ செத்து போயிருவ, எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் கொட்டையக்காரன் சொல்லு, பொட்டுக்காரன் சொல்லு, எனக்கு வேலை, மயிச்சட்டுக்காரன் சொல்லணும், ஊர்ல எல்லாரும் சொல்லணும், தூங்கணும்டா. நான் தூங்கினா தான் அந்த வேலையில முழுசா செய்ய முடியும். சரியா பாருங்க, 6 மணி ஆயிருச்சு, இவனுக்கு உயிர் போகல. 7 மணி ஆயிடுச்சு, உயிர் போகல. 8 மணி ஆயிடுச்சு, சந்தோஷம். அப்படா மயன் கண்ட கனவு வலிக்கலையே, எதிர்த்து வேலை வெட்டிய பாப்பான்னு கதவை திறந்தாலும் எயித்த வீட்டுல பாருங்க ஒரே கூட்டம். என்னடா கூட்டமா இருக்கேன்னு ஓடி போய் விளக்கி விட்டு பாக்குறியா, எயித்த வீட்டுக்காரே. இப்ப இந்த குழந்தைக்கு தகப்ப எங்க இருந்திருக்கா? எதிர்த்து வீட்டுல தான் இருந்திருக்கேன். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னா, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா பிரச்சனை இருக்காது. 2வது குழந்தை பிறந்தாலுமே பிரச்சனை தான். ஒருத்தருக்கு 5 வயசு, ஒருத்தருக்கு 1.5 வயசு. இந்த 5 வயசு போய் முதல்ல ஒத்த பையில இருந்தேன், அம்மா அப்பா நடுவு போட்டு படுத்திருப்பாங்க. பால் முதல்ல அவங்க சாப்பிடுவேன், அப்புறம் பிஸ்கெட்லாம் அவனுக்கு தானே கொடுப்பாங்க. 2வது வயது பிறந்த விட்டா ஆத்தா என்ன செய்ய, சின்ன குழந்தைக்கு தானே பால் கொடுக்கும். இதை அவன் புரிச்சுக்காம எப்படியாவது கூட பிறந்தவனை கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அடிச்சு கொண்டா சொல்லி போடுவேன், கத்திடுவேன், கத்தியில ஊத்துனா சத்தம் போட்டுருவேன். அதனால அவன் நான் கொல்றதுக்கு ஒரே வழி, அம்மா ராத்திரிலாம் பால் கொடுக்கும், நல்லா தூங்கும்போது உடம்புல ஒரு பக்கம் கள்ளிப்பாலை ஊத்திடுவான், ஒரு பக்கம் குருணை மருந்தை ஊத்திடுவான். இவன் பால் குடிக்கும் போது சேர்த்து குடிச்சிட்டு தம்பி செத்துருவேன். அப்புறம் எப்போ போல அம்மா அப்பா நம்ம மேலதான் பாசமா இருப்பாங்க, நம்ம தான் நடுவு படுப்போம். அப்படி நினைச்சு காலையில என்ன பண்ணிட்டா, நேரம் கொட்டாங்குச்சி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஒரு பக்கம் கள்ளிப்பாலை பிடிச்சேன், ஒரு பக்கம் குருணை மருந்தை பிடிச்சேன். அம்மா பகல்லாம் விவசாயம் பண்ணிட்டு அப்பனும் சோறு ஊற்றி, தாத்தனும் சோறு ஊற்றி, அந்த காலத்துல எப்படி வளர்ந்துருப்பாங்க. ரொம்ப கஷ்டத்துல அப்பதான் ஒன்னு படுத்தா இல்ல, நல்லா அம்மா தூங்கிட்டான்னு சொல்லி பாலை ஊத்திட்டேன். காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், தம்பி பாலை குடிச்சிட்டு செத்துருப்பேன். இன்னமேல அம்மா அப்பா நம்ம மேலதான் மாசமா இருப்பாங்க, இன்னமேல நம்ம வீட்டுல நம்ம தான் ஒரு வயதான் அப்படின்னு வீட்டுல வந்து பார்த்தா அவன் தம்பி அந்த பக்கம் விளையாண்டுட்டு இருப்பேன். ஆனா வீட்டுல ஒரே சத்தம், ஐயோ 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 ஒரே சத்தம். இவன் ஜாரு தானே கள்ளிப்பாலம் குருணை மருந்து கலந்தான், இவன் இங்க விளையாண்டுட்டு இருக்கான். வீட்டுல ஒரே ஒப்பாரி சத்தமா இருக்கு. செத்தது யாரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க அப்பன் செத்து கிடப்பான். அன்னைக்கு பால் குடிச்சது அவங்க அப்பன். வீட்டுல குடிக்கிற பாலே பார்த்து குடிக்கணும்பா. ஏன்னா இன்னைக்கு சரக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு அடங்காப்பிடாரி மனைவி, அடங்காப்பிடாரி யாருக்கும் அடங்க மாட்டான். இவ பாருங்க கட்டின ஒருத்தனுக்கு கல்யாணத்தன்னைக்கு சோறாக்கி போட்டது, கட்டின ஒருத்தனுக்கு சோறாக்கி போட கிடையாது. ஆனா அதே வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கெதுக்கு இளவட்டம், அவன் பேரு நாராயணன். இந்த நாராயணனுக்கு பாருங்க மங்கனை வச்சுக்கிட்டு, நாராயணனுக்கு பொன்னியரிசில சோறு, கிடா கறி, நாட்டு கோழி பிரியாணி அடிச்சு போட்டுருக்கான். கட்டின ஒருத்தனுக்கு வெறும் கம்பங்கூழு, வேப்பக்கூழு, எப்பவுமே கூழுதான். ஆமா, இந்த பாருங்க இந்த புருஷங்காரன் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயணன் வீட்டுக்குள்ள வர, புருஷங்காரன் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயணன் வீட்டுக்குள்ள வர, இப்படி கொள்ள நாளா ஓடிக்கிட்டு இது படமா ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க இந்த கட்டின ஒருத்தன் தோட்டத்துக்கு போகும்போது மழை பெய்ஞ்சிருக்கு. ஆகா மழை பெய்தா, இதுக்கு மேல நம்ம தோட்டத்துக்கு போக முடியாது, நம்ம வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கு போயிருக்கேன், வீட்டுக்கு கதவை தட்டிருக்கேன், எய்த்த விட்டு நாராயணே உள்ள உட்காந்து சாப்பிட்டு நல்ல கரையும் சோறு. ஆஹா யாரோ கதவை தட்டுறானே, நான் மாட்டிக்கிற போறேன். இப்ப சொன்னாலாம் பயப்படாத, வந்தவன் புரிச்சுட்டேன், அவனை நான் பாத்துக்கிறேன், அவன் போக தட்டி மேல பரன் இருக்கு, மேல பரன் போய் ஒழிஞ்சுக்கிறான்னு சொல்லிப்பேன். இப்ப சொல்ல கட்டிவன் சாப்பிட்டவன் அரைகுறையா கையை கழுவி விட்டு மேல போய் படுத்துக்கிட்டேன். வீட்டுக்குள்ள வந்தா பாருங்க புருஷன், அவன் வந்து அம்மா பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்க, எப்பவும் போல கம்பங்கூழு வேப்பக்கூழு, உனக்கு என்ன வேணும் இருக்கிறது ஏதோ எப்பவும் கொடுக்குற அதே கொடுத்தானே. அப்ப உடனே இந்த நாராயண சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி கழுவாம அரைகுறையா கழுவி கட்டின ஒரு கூட கரைச்சு வைக்க, கட்டின ஒரு நல்லபடியா கூழ குடிச்சா, குடிச்ச உடனே பாருங்க
கடைசியா பாருங்க இந்த நாராயணன் சாப்பிட்ட சோத்து பொறுக்கல எங்கிட்ட அரைகுறையா கழுவுனதுக்கு இந்த கூடோட சேர்ந்து அப்படி வர இப்ப சோத்து என்னைக்கு பார்த்தது? கல்யாணத்துக்கு பார்த்தது. சோத்தாவே பார்த்தல. அப்பதான் சோத்து பொறுக்க அப்படி எடுத்து பார்த்து சொன்னானா, ஆடா நாராயணா உன்னை நான் இன்னைக்கு தானடா பார்த்தேன் நாராயணான்னு சோத்து பொறுக்க சொல்ல மேல கொடுத்தது. நாராயணன் சும்மா இருந்தே நானா வரலன்னே உங்க பொண்டாட்டி சொல்லிதானே நான் வீட்டுக்குள்ள வந்தேன். காட்டி கொடுத்துட்டா பாத்தீங்களா? இப்படி பல விஷயங்கள் தெரியாம நடந்து போயிடும். இதை விட பெரிய கொடுமை உலகத்துல நன்றி உள்ள ஜீவன் நாய். நன்றி உள்ளது நாய் தாங்க. இப்ப பன்னிக்குட்டி 10 குட்டி போடும். ஆனா ஒரு குட்டி பால் குடிக்கிற மார்புல அடுத்த பால் குடிக்காது. அந்த மார்பை புண்ணாய் போட்டாலும் பட்னியா இருக்கும். ஆனா அடுத்த மார்புல பால் குடிக்காது. இது பன்னிக்கு உண்டான ஒரு சிறப்பு. அதே மாதிரி நாயை பார்த்துருக்கீங்களா? ஒரு நாயோட புணர்ச்சியில் இருக்கும்போது இன்னொரு நாய் வந்தா விடாது. இது நாய்க்கு உண்டான சிறப்பு. அப்பேற்பட்ட நாய் கூட அப்படி இருக்கு. பன்னியில அப்படி இருக்கான மனுஷன் அப்படியா? எது கிடைச்சாலும் வாங்கி வைக்கிறான். எது கிடைச்சாலும் சாப்பிடலாம் தான் நினைக்கிறேன். இவன் நன்றி உள்ள நாய் வாங்குறதுக்கு ராஜபாளையம் போயிட்டான். ராஜபாளையம் போனா ஒருத்தர் 30 நாய் வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் போனவொடனே, அண்ணே நான் தோட்டத்துல வீடு கட்டியிருக்கேன், களவாணி புயல் தாங்க முடியல, ஒரு நன்றி உள்ள நாய் இருந்தா கொடுங்க, எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வாங்க போனவர் கேட்கிறாரு. அப்ப வியாபாரி 30 நாய் வச்சிருக்காருல்ல, ஒண்ணும் கவலைப்படாத, 30,000 ரூபாய் பணத்தை கட்டு, அந்த 20,000 நம்பர் நாய் வாங்கிட்டு போ, அதுதான் ரொம்ப நன்றி உள்ள நாய் அப்படின்னு சொல்லி வியாபாரி சொல்றாரு. அப்ப வாங்க போனவர் சந்தேகப்படுவார்ல, என்னையா 30 நாய் வச்சிருக்க, குறிப்பா 20,000 நம்பர் நாயை மட்டும் வாங்கிட்டு போக சொல்ற, அதுதான் நன்றி உள்ள நாயாங்க. அப்பதான் வியாபாரி சொல்றாரு, சத்தியமா அதுதான் நன்றி உள்ள நாய், இது வரைக்கும் நான் 30 தடவை வித்துருக்கேன், அது திரும்ப என்கிட்டயே வந்துடும். 30 தடவை வித்துருக்கேன், அது திரும்ப என்கிட்டயே வந்துடும், அதுதான் நன்றி உள்ள நாய் சொல்லி. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். நன்றி யார்கிட்ட காட்ட? நாய் வளர்க்கிறவன்ட்டு தான் காட்ட, எல்லாத்துட்டையும் காட்டாது. நீங்க சொன்னோடனே பாருங்க, ஒருத்தர் வேட்டைக்கு போனாராம். வேட்டைக்கு போனவர் கூட போகும்போது ஒரு முட்டாப்பிள்ளை கூட சேர்த்தே கூட்டிட்டு போனார். போனவர் அப்பதான் சொல்லுவார், வேட்டையாடி களைப்பாய் போச்சு, நம்ம வீடு திரும்ப முடியாது, அதனால நம்ம வந்த குதிரையை கட்டி போட்டு ராத்திரி இங்க ஓய்வு எடுத்துட்டு காலையில வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்ப கூட வந்த பாருங்க முட்டாப்பைய, அவன் கேட்கிறான், எனக்கு ராத்திரியில தூக்கம் வந்தா நான் என்ன பண்ணட்டும்? என்ன தூக்கம் வந்தா தூங்க வேண்டியானே? அப்ப சொல்றேன், குதிரையை பாத்துக்கிறோம்ல, குதிரை வந்து ஓடி போச்சுன்னா அப்பதான் இவன் ஆலோசனை கொடுக்குறேன், இதையாவது யோசிடா, யோசிச்சா தூக்கம் வராது, குதிரையை அவிழ்ந்து போகாம பாத்துக்கணும் சொல்ல கேட்டு உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னடா யோசிக்கிறேன்னு கேட்க, வேற ஒண்ணும் இல்ல, கடல் தண்ணி எல்லாம் உப்பு கைக்குது, அதான் உப்பு கைக்குதா, யாரும் உப்பு அள்ளி கொட்டுனாங்களான்னு யோசிக்கிறேன். நல்ல யோசனைடா, இன்னும் நிறைய யோசி, தூக்கம் வராது. இப்ப ராத்திரி 2 மணி ஆகி போச்சு. இவனுக்கு ஒரே சந்தேகம், தூங்கிட்டானா என்னன்னு எந்திரிச்சு வந்து பாக்குறேன். பார்த்தா அப்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப என்னடா யோசிக்கிற? வானத்துல நட்சத்திரம்லாம் இருக்கு, அதான் முளைச்சிச்சா இல்ல யாரு கொண்டு நட்டு வச்சாங்க, யாரு அங்க கொண்டு வச்சுட்டு வந்தாங்களா? நல்ல யோசனை யோசி, நிறைய யோசி, உனக்கு தூக்கம் வராது. இப்ப விடிஞ்சிருச்சு, குதிரையை ஓட்டிக்கிட்டு எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும். அப்பதான் பாருங்க விடிஞ்சிருச்சான். இப்பயும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. போனவனே கேட்டானா, இப்ப என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, கட்டி போட்டுருந்தமே குதிரை, அதான் அவிழ்ந்து போச்சா இல்ல யாரும் அவுத்துட்டு போனாங்களான்னு யோசிக்கிறேன். யோசிச்சுக்கிட்டே இருந்து குதிரையை அவிழ்ந்து விட்டுருக்கேன். பாத்தீங்களா? யோசனைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்க கூடாது. எந்த நேரத்துல எதை யோசிக்கணும், எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை சரியான நேரத்துல செய்யணும். பெண்கள் எல்லாம் குழந்தை பிறந்தா வகுத்து வலிக்குது, இடுப்பு வலியில துடிக்கிறாங்க. இது நமக்கு மட்டும்தான் இந்த வேதனையா? ஆண்டவன் போய் வரம் கேட்போம் அப்படின்னு சொல்லி 10 பொம்பளைக்கு சேர்ந்து நேரம் சிவபெருமான் போய் ஓம் நமச்சிவாய நமக, உங்கள்ட்ட ஒன்றும் கேட்கல, ஒரே ஒரு வரம் தான், கல்யாணம் பண்றோம், நல்லது கிட்ட எல்லாத்துலயும் 2 பேருக்குமே கஷ்டமா சரியாக இருந்துக்கிறோம், ஆனா குழந்தை பிறக்கும் போது மட்டும் எங்களுக்கு மட்டும் இடுப்பு வலிக்குது, வகுத்து வலிக்குது, எங்களை கட்டின புருஷமார்கள் குழந்தைய கொடுத்துட்டு அவங்க ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க, அதனால எங்களுக்கு வகுத்து வலிக்கிற மாதிரி என்னை கட்டின புருஷனுக்கும் வகுத்து வலிக்கணும். பிள்ளை பார்க்கும் போது நான் என்ன துடிக்கிறோம் அதே மாதிரி ஆண்களும் துடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுங்க சிவபெருமானே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்போ பிள்ளைக்கு வரம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தானே வலிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, பெண்கள் வரம் கேட்கிறா கொடுத்துடலாம்னு சொல்லி சிவபெருமான் வரத்தை கொடுத்துட்டார். வரத்தை கொடுத்தா அந்த 10 பொம்பளை வாங்கின சும்மா இருப்பாங்களா? எங்கேயாவது குழந்தை பிறக்கணும், அந்த பொம்பளை எப்படி துடிக்கிறானோ அதே மாதிரி பொம்பளைக்கு பிள்ளை கொடுத்து துடிக்கணும், இது உண்மையா பொய்யான்னு பரிசோதிக்கணும் அப்படி சொல்லி சிவபெருமான் வாங்கின வரத்தை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர வழியில பெரிய அரண்மனையில மகாராணி துடிச்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமான துடிப்பு, பிள்ளை பிறக்க போகுது, குழந்தை பிறந்துருச்சு.
இந்த 10 பொம்பளைகள் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? பொம்பளைக்கு எப்படி வகுல் வலிக்குதோ இடுப்பு வலிக்குதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் அடிக்கணுமே, போய் பார்த்துருவோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ராஜா அவர் வாட்டில் செவனேன்னு உட்காந்துருப்பாரு. சிவபெருமான் நம்மளை ஏமாத்திட்டாரா? என்னடி நம்ம வாங்கின வராங்கண்ணா, கொண்டாட்டிக்கு துடிச்சா புருஷனுக்கு வலிக்கணும்ல, பிள்ளைக்கு அப்பனுக்கு வலிக்கணுமா இல்லையா? இவர் பேசாம உட்காந்துருக்காரு. அப்ப சிவபெருமான் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி பின்னாடி வந்து பார்த்தா அந்த குதிரை மேய்ச்சிட்டு இருந்தான் பாரு, அவன் கிடந்து துண்டிச்சுக்கிட்டு கிடந்திருக்கான். இந்த குழந்தைக்கு அப்ப அவன் சிக்கல் மாட்டிக்கிச்சு. இவளுக்கு வாங்கின வரத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாளுங்க. சிவபெருமானே, இனிமேல் பூலோகத்துல பொங்கலுக்கு தப்பு பண்ணா நம்ம தெரிஞ்சு போயிடுறோம், அதனால எங்களுக்கே வளர்த்த வலிக்கட்டான், ஆம்பளைகளுக்கு வலிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கின வரத்தை கொடுத்த பொம்பளை எல்லாம் உலகத்துல உண்டு. அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நிறைய பேசலாம். அறிவுபூர்வமா பேசுறீங்களா? யார் நீங்க? ஏன் நீங்க யாரும் சொன்னா கொண்ட முதல் உடஞ்சு வருமா? இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். அதுதான் பெரிய பிரச்சனையே. என்ன நீங்க சொன்னீங்களே முதல்ல, இடம் பொருள் ஏவல்னு, எல்லா இடமும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. வருவான் போவான். எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னாதான் பிரச்சனை. இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரங்க தான். சுத்தி வர வேலை அடிச்சு இருக்கிற திணையை விதைச்சு தினைக்கும் காவலுக்கு நான் வர்றேன். காவல் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆச்சாரம் என்னங்க? ஆண்கள் உழுது பயிரிடணும், வயசுக்கு வந்த பெண்கள் திணை காட்டு காவலுக்கு வரணும். வயசுக்கு வந்த பெண்கள் தானே காவலுக்கு வரணும். ஆமா, நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளைக்கு காவலுக்கு நான் வந்திருக்கேன். பொம்பளை பிள்ளைகளை ஒருத்தர் நம்பி அனுப்ப முடியுமா? உள்ள பெண்களை வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்பதாங்க சந்தேகமே ஏற்படுது. என்ன சந்தேகம்? பாருங்களே, நெல்ல காவல் காத்தா நெல்லுக்கு காவல். ஆமா, நெல் காவலாளி. கடலையை காவல் காத்தா கடல் காவலாளி. திணையை காவல் காத்தா திணை காவலாளி. அப்ப உள்ள பெண்களை வச்சு நீங்க வெளியே நிக்கிறீங்க, உங்க பேர் என்னங்க? பெண் காவலாளி. இந்த கதையில ஏட்ட விட கூடாது. நான் முழு கதை விடுறேன். அப்படியா? ஆமா, கேள்விப்பட்டேன். வரும்போது பேசினாங்க. எழுந்தினை 70 நாள்னா. சரி, பாத்தீங்களா? எழுந்தினையா 70 நாள். நெல்ல போட்டா நெல்ல இருப்பேன். சித்தங்கடி நினைச்சு உங்களை கழுவு நாளின்றத அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? அதெல்லாம் கிட்ட விடுங்க. என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன். எங்க அப்பா பேர் நம்பியார். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வீரத்தேவன் சொன்னீங்களே, அப்படி என்ன வீரமான காரியம் பண்ணீங்க உங்களுக்கு வீரத்தேவன் பேரு? காரணம் எனக்கு நாரதர்னு பேரு. கன்னியகுப்த நாட்டிலே 12 ஆண்டுகளாக மழை பொழியவில்லை. அன்று நான் பிறந்தனால அந்த நாட்டுல மழை பொழிஞ்சிச்சு. அதனால நாரம் என்றால் நீர், தரி என்றால் பிறப்பது, நாரதர் என்ற திருநாமம் எனக்கு. நாரதர். போன தடவை நான் வந்தப்ப இந்த ஊர்ல மழை பெய்ஞ்சிச்சு. இன்னைக்கு ஏன் பெய்யல தெரியுமா? நான் வந்ததுனால. காலையில 7 மணிக்கு பெய்ய சொல்லி நான் வரும்போது ஆர்டர் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் விஷயம் இருக்கு. சரிங்க, வீரத்தேவன் பேருக்கான காரணம்? மதுரை வீரன் தெரியுமா உங்களுக்கு? மதுரை வீரன். மதுரையை காத்தார், அதனால மதுரை வீரன். அவனுக்கு உண்மையான பெயர் முத்து வீரன். மதுரையிலே கல்வர்களை அடக்கி வீரனாக திகழ்ந்ததனால் மதுரை வீரன். பருத்தி வீரன் தெரியுமா? பருத்தி காட்டை காத்தான் அவன் பருத்தி வீரன். காட்டுக்குள்ள ஒரு நாள் நான் வேட்டைக்கு போயிட்டு இருந்தேன். வேட்டைக்கு போனீங்க? போன நேரத்துல பெரிய புலி. திடீர்னு புலியை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? புலியை பார்த்தா கொட்டை எடுக்கணும். எல்லாரும் ஓடிடுவாங்க. நீங்க என்ன மரத்துல தூங்குற புலியை பாத்தீங்களா? நான் விலங்கு புலியை சொல்றேன். காட்டு புலி. காட்டு. இப்ப நீங்க தான் புலி. பங்கத்து புலி. நீங்க தான் புலி. நான் இங்க இருந்து வர்றேன். உங்களை பார்த்தா எனக்கு ஒரே பயம். புலியை பார்த்தா பயப்படுறமே. புலி எதை பார்த்தா பயப்படும்? பார்த்தேன், கையில தீப்பந்தத்தை சுத்திட்டு தீய வச்சுட்டேன். நீங்க தான் புலி, நான் காட்டுறேன் தீ. அப்ப புலி தீ தீய பார்த்தா புலி ஓடிடுச்சு. புலிய தீய பார்த்தா ஓடுச்சு. ஓடுன புலி அப்படியே விக்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த சீமத்தினி அமைச்ச உடனே திரும்ப பாய ஆரம்பிச்சிருச்சு. விடுவனா குத்துன பாருங்க. அதுல இருந்து என் பேர் புலித்தி வீரன். அதான் கையில ஊத்துன இல்ல, அதுல இருந்து எனக்கு புலி குத்தி வீரன் ஒரு பேர் இருக்கு. சத்தம் கேட்டுச்சு என்னங்க? சடச்சடனா ஆலோலம் சோ. ஓ, ஆலோலம் சோ. வானம்படி வரக்கூடிய பறவைகளை காணத்தால் விரட்ட வேண்டும். ஆலோலம் சோ. அது என் தங்கை வள்ளி. தங்கை. இன்னொன்னு ஏன் புள்ளி. வள்ளினா கூட பிறந்தவளா? வளர்ப்பு தங்கச்சிங்க. வளர்ப்புனா எங்க இருந்து வந்தா? அண்ணன் தம்பி 7 பேருங்க. 7 பேர். பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி காட்டுக்கு ஒரு நாள் ஓட்டைக்கு போனோம். வேட்டைக்கு. வேட்டைக்கு போன இடத்துல பாருங்க சாமி, பெரிய வெதரு. புதருக்கு பக்கத்துல வள்ளி கொடியா கிடக்குது. இந்த பக்கமும் கொடி, இந்த பக்கமும் கொடி. கொடிக்கு நடுவு பாக்குறேன் குழந்தை கிடக்குது. நானும் எங்க அப்பா வந்தேன். எங்க அப்பா தூக்குறாரு, நான் கீழே இருந்து பாக்குறேன். ஆமா, தவறா போயிருக்குல்ல. ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு தூக்கணும். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நான் உட்காந்து பாக்குறேன். சரி, நீங்க பாத்தீங்களே, எதை பார்த்து நீங்க பொம்பளை பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டீங்க? அழுகும் போதே கண்டுபிடிச்சிட்டேன்.
தூரல வச்சு. ஆம்பளைன்னா வீரியமா அழுகும், சரி. பொம்பளை பிள்ளை கொஞ்சம் சத்தம் இல்லாம மெதுவா அழுகும். சாதுவா. அதுதான் பெண் குழந்தை. அழகா இருக்குது உங்களுக்கு மோக்கு இருக்கு. நீங்கள பூவோட சேர்ந்த நாறு. உங்களுக்கு காலையில வாங்கி தர இவ்வளவு பெரிய பீரு. சூடா இருந்தா சக்தி வேலை வீட்டுல வாங்கி சாப்பிடுங்க, கொஞ்சம் மோர். நீர் மோர். சரியா? அதனால இந்த கலியுகத்துல என்னைக்கு நீங்க வாழணும் ஆயுசு 100. ஆக ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கு. ஏன் 5ஆம் நாள் வெளியே போல ஆகட்டுமா? கிடையாதுங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைய மொத்தம் 4 நாள். எப்படி சொல்றீங்க? காரணம் பாருங்க, உந்தி சரியா 300 நாள் தவம் இருந்து ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறப்பது ஒரு நாள். முதல் நாள். ஆக என்னென்ப ஏன எழுத்தென்ப வீரன் கண்ணென்ப வாழ உயிருக்கு கல்வி கரையில கற்போர் நாட்சலம் வெள்ளத்தில் இனிமலை சொல்லி படிச்சு இந்த மணிக்கு பெரியவங்க மத்தியில பாராட்டுவாங்க பாத்தீங்களா? அது இரண்டாவது நாள். 10 பொருத்தம் பார்த்து அதை 9 கிரகங்களுக்குள்ள நுழைச்சு 8 திக்கும் கேட்கிறாப்புல 7 பிறப்படுத்தல் 2 பேர் ஒண்ணா இருக்குன்னு சொல்லி அறுசுவை உணவு போட்டு 5 பூதத்தை சாட்சியா வச்சு 4 வேதத்தை சொல்லி 3 முடிச்சு போட்டு 2 மனமும் சேர்ந்து திருமணம்ன்ற ஒரு நாள். அதுதான் 3வது நாள். சாதிசன பின்னே வர, கொல்லிப்பானை முன்னே வர, கோவிந்தா நாமம் வர, பஞ்சமத்தையில படுத்தவனுக்கெல்லாம் தென்னந்தட்டி ஓலை வர, ஆக 2 கால் நீண்டு வர, 8 கால் நடந்து வர, செத்து சுடுகாடு தூக்கிட்டு போறேன் பாத்தியா? அது 4வது நாள். இந்த 4 நாள் தான் வாழ்க்கையில மனுஷனுடைய முடிஞ்சு 4 நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். விட்டு கொடுத்து போறேன், விட்டு போக மாட்டேன். புருஷன் பொண்டாட்டி விட்டு கொடுக்கணும், பொண்டாட்டி புருஷன் விட்டு கொடுக்கணும், பிள்ளைகளோட தாய் தகப்பன் பாசமா நடந்துக்கணும். அப்பதானே இது குடும்பம். புதுசா கல்யாணம் பண்ணுவேன், பொண்டாட்டி சொன்னா கேட்கறது இல்ல, இவன் சொன்னா பொண்டாட்டி கேட்கறது இல்ல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஆசை. எப்படியாவது நம்ம பொண்டாட்டியை தோசை சுட்டு கொடுக்க சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை. இங்க இருந்து நேரம் வேலைக்கு போறேன், போன மொத்த காசு சனிக்கிழமை தான் சம்பளம். சனிக்கிழமை சாயந்தரம் சம்பளத்தை வாங்கின உடனே அப்படியே கருப்பட்டியை வாங்கினேன், அரிசியை வாங்கினேன், எண்ணெயை வாங்கினேன், வேணுங்கிற கூட வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தா பொண்டாட்டி ஞாயிற்றுக்கிழமைல தோசையை நிறைய சுடுவா, ஆளுக்கு 5-10 போட்டு நீ சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தோசையை சுட்டா. அப்ப அவ்வளவு மாவையை நிண்டி மொத்தமா தான் தோசை சுட்டுருக்கா. 3 தோசை. எண்ணெய்க்குல 5 கிலோ மாவு கொண்டு வந்து கொடுத்தேன், இவ்வளவு எண்ணெயெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், 3 தோசை சுட்டுருக்கேன்னு கேட்க நான் தின்னா விட்டேன். சுட்டுக்கிட்டே இருக்கேன், பாக்குறேன், கடைசியில 3 தோசை தான் வந்துச்சுங்க. சரி ஆண்டவன் விட்ட வழி, நான் 2 சாப்பிடுறேன், நீ 1 சாப்பிடுன்னு இவன் சொல்ல. அவன் விடுவாளா? ஏயா உட்காந்து தோசை சுட்டது நானு, எனக்கு 1 உனக்கு 2 அதெல்லாம் கிடையாது, எனக்கு தான் 2 உனக்கு 1ங்க. 2 பேருக்கு போட்டி முட்டிக்கிச்சு, சண்டை முட்டிக்கிச்சு. அப்ப ஒரு பந்தயம் வைக்கிறான், ஈங்கிறவனுக்கு 1, ஈங்காதவனுக்கு 2. பக்கத்துல ஈர துணியை கட்டி படுத்துட்டேன். ஏன்னா பேசுறத தோசை ஒண்ணா போயிருப்பேன். அவனுக்கு பசி தாங்க முடியல, ஆனா பேசணும்னு நினைக்கிறான், ஈனாத்த தோசை ஒண்ணா போயிருப்பேன். இப்படி 2 பேரும் இறுக்கி படுத்துட்டாங்க. காலையில ஆச்சு, சாயந்தரம் ஆச்சு, இருட்டாயிருச்சு. காலையில மறுநாள் விடிஞ்சு போச்சு. பக்கத்துல இருந்தவங்க பூரா சந்தேகம். ஏன்னா நேற்று காலையில புடிச்ச முன்னாடி ஒண்ணா இருந்தாங்க, வீடு மூடி கிடக்க ஆளுகளை கடற்கரை சொல்லி உள்ள நுழைஞ்சு பார்த்தா இறுக்கி 2 பேரும் அப்படியே கண்ணு கிடக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஊருக்காரங்க பூரா சந்தேகம். ஆஹா, புடிச்ச முன்னாடி 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணவங்க ஏதோ பிரச்சனைகளை மறந்து குடிச்சு செத்துட்டாங்க போட்டுருக்கு, 2 பேரும் தூக்கிட வேண்டிய அப்படின்னு சொல்லி ஊருக்கார பூரா சேர்ந்து அக்கா தங்கச்சிக்கெல்லாம் சொல்லி விட்டு அவங்க அக்கா தங்கச்சி தான் வரும்ல, அண்ணனை கொண்டு வந்து அட்டிக்குது மண்டையில மட்டாருன்னு. எனக்கு எவ்வளவு நாள் செஞ்சு அப்படி சொல்லாம போயிட்டே இருந்தேன். மூக்க வெட்டிருச்சு, அவ கொண்டு வந்து பாத்துறான். அப்ப கூட அவன் சொல்றான், ஈன்னு சொல்லாம நினைக்கிறான், தோசை ஒண்ணா போயிருமே. ஒரு வெளியே அங்கங்க முடிச்சு தேர்தல் வச்சுட்டாங்க. அப்ப கூட பொண்டாட்டி சொல்றான்னு நினைக்கிறான், தோசை ஒண்ணா போயிருமே. எல்லாம் மொத்தமா கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சுட்டாங்க. கீழே விறகு, அதுக்கு மேல பொண்டாட்டி, மேல புருஷன், கீழே பத்த வச்சுட்டாங்க. ஒண்ணா வச்சு எரிக்கலான்னு பத்த வச்சாச்சு. அப்ப பொண்டாட்டி நினைக்கிறான், ஆஹா ஈன்னு சொல்லாம நினைச்சா தோசை ஒண்ணா போயிருமே. கடைசி வரைக்கும் பிடிவாத பாரு, புருஷனும் பிடிவாதக்காரன், பொண்டாட்டி பிடிவாதக்காரன். நெருப்பு வச்சாங்க இல்ல, உண்டை தாங்க முடியல. அப்பதான் பொண்டாட்டி குண்டியில புடிச்சு, ஐயோ எனக்கு 1 எனக்கு 2ன்னு புருஷன் சொல்ற. அங்க புடை எரிக்க வந்தவங்க 3 பேர் புடிச்சாங்க ஓட்டம். ஆஹா 2 புடமை எழுந்திருச்சிருச்சு, எனக்கு 1 எனக்கு 2ங்குது. நம்ம 3 பேரும் சொல்லி வாங்க போகுது. இவங்க முன்னாடி வர, இவங்க பின்னாடி வர. வீட்டுல வந்து பார்த்தா இளவு வந்து தோசை திட்டு போயிட்டாங்க. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம், ஒருத்தர் பாருங்க மாமியார் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காரு. மாமியார் வீட்டுக்கு சாப்பிட மருமையை வந்தாரு. மாமியாவை என்ன நினைச்சு ராணி உடனே பாருங்க, ஆஹா மருமையை வந்துட்டாருன்னு சொல்லி உடனே நினைச்சு ஒரு சேமியாவையோ கிண்டி இருக்கிறத கொடுப்போம் அவசரத்துக்கு மருமையை. உடனே நினைச்சு தட்டுல உடனே சேமியா கொண்டு வைக்க. மாமியா செஞ்சு கொடுத்த சேமியா நல்ல ருசியா இருக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ருசியா இருக்குன்னு மறுபடியும் கேட்கிறேன். மாமியாட்ட கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்பதான் கேட்கிறேன், ஏத்த இந்த தட்டு எந்த கடையில வாங்கினீங்க சொல்லி வெறுந்தட்டை காமிக்கிறான். தட்டு வெறுந்தட்டா இருக்கு, ஐயோ மருமை இருக்குன்னு ஏதாவது கொண்டு வந்து வைப்பாங்களாண்டி பார்த்தா இதை புரிஞ்சுக்கிட்டேன். மருமைய
விருந்துக்காரங்க நம்மள கேட்கிறாரு. இங்க தாச்சி காலியா போச்சு. ஆமா, இருந்தது 15 ரூபாய்க்கு வாங்கினது காலியா போச்சு. அப்ப ரவை இல்லையேன்னு சொல்லி மறுபடியும் சொல்ல முடியாதுல்ல. ஆமா, மறுபடியும் அப்பதான் சொன்னாளா, வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த தாச்சி வாங்கின இடையில தான்ப்பா இந்த தட்டு வாங்கினது இருக்காங்க. அவன் விருந்துட்டே காட்டுறான். இப்படி இருக்குல்லங்க உலகம். ஆமா, அப்படிதான் போச்சு. நம்ம மாமியா அப்படி நேத்து மீன் குழம்பு. அடுத்து யார் இருக்குது? அடுத்து ஏன் ஆள் வருது? ஏய் பிள்ளை புளுத்தியா புளுத்தியாவா? உங்க மணி 3 வேளாச்சும் வாடி என்ன? ஏய் அருண், நீ என்ன எச்சு ஒழுகுது அங்கே இளையற? ஏய் பணம் கொடுத்த மண்டையா, அந்த கடை சலூன் கடை நம்பர் வாங்கல. ஒரு சந்தேகம், எப்ப தாளா யாருப்பா தாளா? சீல் கட்டுறது யாரு? சீல்கார யாரு? அப்படி கோயந்தனா நல்லா கலந்து தப்பு. சூப்பர். புரியங்க இருக்காரு. முனிவருக்கு மூத்தவர் விநாயகர். இந்த பக்கம் இருக்கணுமே, விநாயகரை வித்தவே யாரு? மோரையில் முடிப்பாங்க, ஓடிட்டாங்களா? ஐயோ யார புடிச்சிருக்காங்க? ஏக்கஞ்செடியோரம் வாங்க சாமி. லோச்சக் மோச்சக் போச்சக் சீயா மீயா கீயா ஆள கடந்து அமிர்தத்தின் முன்பிருந்து விடத்தை அலங்கரிக்கக்கூடிய மாதிரிக்கு எது கட்ட வந்துட்டீங்க? விளக்கையா தங்கச்சிங்க வாடிங்க. ஆள கடந்து அமிர்தத்தின் முன்பிருந்து விடத்தை அலங்கரிக்கக்கூடிய மாதிரிக்கு நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்க வாழ்க.
மிக விரைவில் கார்த்திகேயனே ஒரு வீட்டுல பிறப்பாங்க. அடுத்து யாருமா இருக்குது உங்களுக்கு வரவேற்பு கார்த்திகேயன் பிறப்பாரு. கல்யாணி ராகத்துல மாடி வரும். தங்கச்சி மல்லிகா மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. ஏய் பண்ண மாட்டியா? வாழ்க வளர்க வெல்க நாரத மகாமுனிவர் வந்திருக்கின்றார். மகன் வழி அழைத்து வாருங்கள், எல்லாம் சீரை பெற வேண்டும். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வந்து ஆசி தந்த சாமி. சுவாமி வணங்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தந்தது. நாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய பாட்டு உன்னை நினைச்சுட்டான். வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோம். நலநாடும் நாரத முனிவர் எந்த நாட்டுக்கு தலைவர்
முருகன் சிரிக்கிறாரு. ஏன்? இப்ப இது வரைக்கும் சிரிக்கவே இல்லை. அப்புறம்? இந்த பிள்ளை இந்த ட்ரெஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சிரிப்பே வருது. இன்னும் இதை விட குறைச்சு வந்தீங்கன்னா இன்னும் சிரிப்பாரு நல்லா. இதை விடவா? எனக்கு 2 வர வேண்டும். என்ன வரம்? ஒன்னு ராமேஸ்வரம், ஒன்னு மாயவரம். ஏன் ஒரு நாதஸ்வரம் வாங்கி வச்சுக்கிறீங்களா? உள்ள முதல்ல நடிச்சிருக்கேன். அதை நான் நடிச்சதை காட்டவே இல்லை. இங்க இருக்கட்டும், விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சாமி? அடுத்த பிரிவின் ஒன்று இருந்தா உங்க அப்பாட்ட சொல்லி இந்த பிள்ளைய வாழைப்பழமா படைக்க சொல்லுங்க. வாழைப்பழமா வச்சு என்னை ஊதுபத்தியா படைக்க சொல்லுங்க. ஊதுபத்தியா இருந்து அந்த வாழைப்பழத்திலே ஊதுபத்தி குத்திக்கிட்டே இருக்காங்க. வாஸ்தவமான கேள்வி. அப்படியே கொடுத்துருவோம். ஒருவேளை அந்த ஊதுபத்தி சரியில்லைன்னு வேற ஏதாவது நல்ல ஊதுபத்தியா பார்த்து அதை சொல்லி அது மெழுகுவத்தியா இருந்து உருகி இருப்பதை தவிர ஊதுபத்தி ஆக முடியாது. சரி, வேற என்ன பண்ண வேண்டும்? அடுத்த பிறகு இந்த பிள்ளைய கோயில் அடிக்கிற பஞ்சாரமா படைங்க. பஞ்சாரமா உடைச்சு என்னை குஞ்சா படைங்க. குஞ்சா படைச்சு இந்த பஞ்சாரத்துக்குள்ளே குஞ்சு உள்ளே கிடக்கலாம். அந்த குஞ்சு குடி குஞ்சா போயிடுச்சு. வேற ஏதாவது நல்ல குஞ்சா பார்த்து உள்ள அந்த பாம்பு கடிச்சு அந்த குஞ்சு செத்துரும். எதுக்கு? உனக்கு என்னமா வேணும்? நீங்க சொன்னது அந்த பிள்ளைக்கு ஒண்ணே ஒண்ணு ப்ளூடூத் வேணுமா? டி 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 டி. தூக்கமோ? இந்த பிள்ளைக்கு நாலு சொல்ல ரொம்ப பிடிக்கும். ஐயோ அத தாத்தா 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 புர்ரு புர்ருன்னு. கொட்டையா படுக்கும். மேல இந்த முட்டை மேல ஒரு ஆசையா? இது என்ன முத்துராஸ் கொட்டை? இந்த முட்டையை கொண்டு போய் ஊருக்கு வாங்க சாமி. என்ன யாராருக்கு என்னென்னமோ தருவீங்க, எனக்கு கொட்டையை தர மாட்டீங்களா? தூக்கமா உறுதி. போயிட்டு வாங்க. சாமி என்னமோ உங்க கொட்டைக்கு எவ்வளவு கிராக்கி? தங்கச்சி, இங்க வாமா. இங்க வரு. ஆம்பளை சிரிச்சானா கடனாளி, சரி பொம்பளை சிரிச்சா சரி பிள்ளைத்தாச்சு. கிடையாது, கர்ப்பப்பை எடுத்தாச்சு. சரியா? இது அண்ணன் சொன்ன வாசம். மண்டையில எல்லாம் ஏத்தி பொழைச்சிட்டு ஓடி. மண்டையில ஏத்திக்க. இங்க சொல்லு. ஆம்பளை இங்க வா தங்கச்சி. என்ன பல்லை சிரிச்சுக்கிட்டே இருக்க? பருப்படி விளம்பரம் வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு விலை கொடுத்து வாங்க முடியல, என்ன தெரியுமா? சீப்பு மட்டும்தான். சோழ கொல்லக்குள்ள உன்ன புண்ணிய வச்சவரே. டேய், சாமி வருதுமா லோச்சாக் மோச்சாக் போச்சாக். நாடகத்தை கெடுத்து. அங்க ஒருத்த பாரு கொட்டாயா சிரிக்கிறான். தென்பாத்து பொன்மணியாம் தமிழனும் தேவத்தை சிறைக்கு பார்த்து என்புடன் மகிழ இன்பம் கீதமாய் பண்புடன் வளர்ந்த அன்புடன் வரவேற்ற அறிவு மங்கையே